இப்போ விஜய் எதிர்த்து வேட்பாளருங்கும்போது விஜய் ஒரு கால்குலேஷன் பண்ணுறாரு. விஜய் என்ன பண்ணுறாருன்னா, இந்த 35 வயசுக்குள்ளே இருக்கக்கூடியவர்களுடைய வாக்கு கிட்டத்தட்ட 50,000 வாக்குகளுக்கு மேலே அங்கே இருக்குது அப்படின்னு ஒரு கால்குலேட் போடுறாங்க. அது டேட்டா. அதை விட என்னன்னா, சிறுபான்மையர்கள் வாக்கு, கிறிஸ்தவ வாக்குகள், இஸ்லாமியர் வாக்கு, கிறிஸ்தவ வாக்குகள், அதில் குறிப்பாக கிறிஸ்தவ நாடார்கள் ஓட்டு, இதெல்லாம் அங்கே காம்பாக்டாக இருக்குது. அப்போ இதை டார்கெட் பண்ணுறார். ஆதி திராவிடர்கள், கிறிஸ்தவர்கள், கிறிஸ்தவ நாடார்கள், இஸ்லாமியர்கள், இது அவங்க வந்து மேஜர் ரோல் பண்ணுது. அதனால தான் என்ன தனபாலன் வந்து என்ஆர்டி வந்து அங்கே அடிக்கடி நிற்கிறாரு. 3 முறை நின்றுருக்கிறார். 3 முறை நின்று வெற்றி வாய்ப்பு இழந்திருக்கிறார். விஜய் வந்து அந்த அரசியலை கையில் எடுக்கிறாரு. அதிகமாக விஜயினுடைய கட்சியில் அந்த மன்றத்தில் வந்து பெரம்பூர் பகுதியில் ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்கங்கிற ஒரு டேட்டாலாம் எடுத்து விஜய் அந்த பகுதியை சூஸ் பண்ணுறாரு. இஸ்லாமிய வாக்குகள், கிறிஸ்தவர்கள் வாக்குகள், அந்த தலித் வாக்குகள்லாம் நமக்கு சப்போர்ட்டாக இருக்கும். முதல் தலைமுறை வாக்குகள் 50,000 பேர் இருக்கிறாங்க. முதல் தலைமுறைனா 18லேருந்து 30 வயசுக்கு 35 வயசுக்குள்ள இருக்கிறவங்க இருக்கிறாங்க. இதெல்லாம் கால்குலேட் பண்ணி தான் அவர் நிற்கிறார்.